அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் நடைபயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட லேசான தலை சுற்றல் மற்றும் மயக்கம் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனை கிரீன்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு முதல் கட்டமாக அங்கே சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. அவங்க மருத்துவமனை சார்பில் அறிக்கை கூட விட்டுருந்தாங்க, இப்படிதான் டிஸ்கம்ஃபர்ட் காரணமாக வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு, இன்னொரு 2-3 நாள் அப்சர்வேஷனில் இருப்பார், அவருக்கு சிகிச்சைகள் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுருந்தாங்க. இதை அடுத்து அந்த ஒரு செய்தி வந்த உடனே பல்வேறு ஊகங்கள் அல்லது பல்வேறு புரளிகள்னு சொல்லி நிறைய ஊடகங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அதெல்லாமே நம்ம பார்க்க நேர்ந்தது. இதை தொடர்ந்து நம்ம கிட்ட கூட நிறைய பேர் தம்பி ஊடகங்கள்லாம் ஒரு மாதிரியான செய்தியை சொல்றாங்க, ஊடகங்கள்ல வர செய்தி மட்டுமே நம்ம உண்மை நம்ப முடியுமா, ஐயா உண்மையிலே வந்து நல்லா தான் இருக்காரா, அவருக்கு வந்து பிரச்சனை இல்லை தானே ஒன்றும், எப்போ டிஸ்சார்ஜ் ஆவாங்கன்னு சொல்றாங்க, ஏதாச்சும் தகவல் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் கூட கேட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை பற்றி அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது மருத்துவமனை தரப்புல என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதை தாண்டி பல்வேறு செய்திகள் வரலாம், ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஊடகவியலாளர்கள் சர்க்கிளில் அல்லது பத்திரிகையாளர் சர்க்கிள்னு சொல்லி இன்சைட் ரிப்போர்ட் அப்படின்ட்டு நிறைய செய்திகள் இப்போ உலாவர தொடங்கி உள்ளது. பொதுவாகவே ஒரு அரசியல் தலைவர் அல்லது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அல்லது ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா செய்தியில் வர்றது லேசான மயக்கம் அல்லது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அட்மிட் ஆகிருக்காரு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் முதல் கட்டமாக செய்திகளில் வரும். ஆனால் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு செய்திகள் பரவிட்டு இருக்கும், அது இயல்பு தான். அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தமாகவும் பார்த்தீங்கன்னா நேற்று இருந்தே நிறைய செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. சிலது உண்மையா இருக்கலாம், சிலது உண்மைக்கு நெருக்கமா இருக்கலாம், சிலது பாதி உண்மை பாதி பொய்யா இருக்கலாம், சிலது பொய்யா கூட இருக்கலாம். அப்படின் போது அன்அபிஷியலா வர எதையுமே வந்து விவாதிக்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஊடகங்கள் வந்த அடிப்படையில் நான் சொல்றேனே, அவருக்கு வந்து இங்க அப்பல்லோ கிரீன்ஸ் சாலையில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அங்கேயே எல்லா டெஸ்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே கூட அங்கிருந்து அவரு இன்னொரு பிரான்ச்சுக்கு அவரு கொண்டு செல்லப்படுறாரு, வேற ஒரு அப்பல்லோ மருத்துவமனைக்கு வேற பகுதியில். அங்க கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு இன்னைக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருது அப்படின்ற மாதிரி செய்தி கேள்விப்படுறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது ஊடகங்கள்லேயே அதை வெளிப்படையாக போட்டாங்க. இந்த செய்தி நமக்கு ரொம்ப ஏர்லியாவே வந்திருந்தாலுமே நம்ம அதை பேசிக்கல. ஊடகங்கள்ல வந்திருக்கு அவருக்கு பிஇடி அப்படின்னு சொல்லி ஒரு பரிசோதனை செய்யப்படுது அப்படின்ட்டு. அது என்ன பரிசோதனை அப்படின் போது ஒன்றும் இல்லை, யாராக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வயது, ஒரு 65 வயசு 70 வயசு தாண்டிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே சில உடல் உபாதைகள் இருக்குது, சில பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான சூழல்ல கொஞ்சம் ரொம்ப வசதி படுத்தவங்களாகவும் இருக்கிறாங்க, அவங்களால வந்து எல்லா விதமான பரிசோதனைகளையும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சூழல்ல ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு டெஸ்ட்டுக்கு பல டெஸ்ட் அவங்க எடுத்து பார்த்து எல்லாமே வந்து ஒன்றா ரூல் அவுட் பண்ணி ஓகே இந்த பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை இல்லை இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி 100% ஒரு அவங்க டயக்னோஸ் பண்ணுறதுக்காக எல்லா பரிசோதனையுமே பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் கொண்டு செல்லப்பட்டதாக இருக்கலாம். அதாவது புற்றுநோய் சம்பந்தமாக ஏதாச்சும் வந்து ஆரம்ப கட்ட அறிகுறிகள் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்றது. ஏன்னா சாதாரண மற்ற டெஸ்ட்னா இப்போ ஏற்கனவே முதல்ல அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலே பண்ணிருக்கலாம், குறிப்பிட்ட ஸ்பெஷலாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஒரு பிரான்ச் அப்போலோ கொண்டு போனதுக்கான காரணம் அந்த குறிப்பிட்ட டெஸ்ட் அங்கதான் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றதுக்காக. அந்த டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த டெஸ்ட் நடக்குமா. அது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள் செல்கள் இது எல்லாத்துடைய கண்டிஷனையும் வந்து அதை அப்சர்வ் பண்ணுமா. அதுல அப்படி ஏதாச்சும் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களுடைய வளர்ச்சி ஏதாச்சும் வந்து ஒரு ஆபத்தான செல்களுடைய வளர்ச்சி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆரம்ப நிலையிலேயே அதை வந்து கண்டறிஞ்சிரும், மிக வேகமாக வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். அப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கோ அல்லது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற கன்ஃபர்மேஷனுக்கு வரத்துக்கோ எல்லாத்துக்குமே வந்து அது சரியா இருக்குன்றதுனால தான் அந்த ஒரு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் செய்திகள் கேள்விப்படுறோம். அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் நலமாகத்தான் இருக்கிறார், நலமாக மீண்டு வந்து விடுவார், இன்னும் ஒரு 2-3 நாட்கள்லயோ ஒரு 4 நாட்கள்லயோ அவர் வந்து வீடு திரும்பிடுவார் அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்குமே செய்தியாக இருக்குதுங்க. இதை தொடர்ந்து இப்ப தேர்தல் சீசனா வேற மாறிடுச்சு. அடுத்த 8 மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப குரூஷியல் அப்படின்ற கூடிய இந்த ஸ்டேஜ்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் பழைய மாதிரி வந்து உழைக்க முடியுமா, பழைய மாதிரி வந்து அவரால் பயணப்பட்டு அங்கங்கே போய் அவரால் வந்து அவருடைய தேர்தல் வேலைகள் கட்சி வேலைகள் எல்லாம் பண்ண முடியுமா, அல்லது அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணமோ அல்லது வந்து தந்தையுடைய பொறுப்புகள் அல்லது அவருடைய வேலைகளில் வேலைப்பளுவை குறைக்கும் வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டு செய்வாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுந்திருக்குது. எது எப்படியோ ஐயா அவர்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி நலமுடன் வீடு திரும்ப வேண்டும், அவருடைய பணிகளை அவர் மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு அப்பாற்பட்டு அரசியல் ரீதியான வாக்குவாதங்களோ சண்டைகளோன்றது நம்ம எப்பயும் போல போட்டுட்டு தான் இருக்க போறோம், அது வேற டிபார்ட்மெண்ட்.
இது கம்ப்ளீட்லி வேற டிபார்ட்மெண்ட், நம்முடைய முதலமைச்சர் இல்லையா? சரிங்க, இது ஐயாவுடைய ஹெல்த் அப்டேட்னு வச்சுக்கலாமே. அடுத்ததாக என்னன்னா, நம்ம நேத்து போட்டிருந்த வீடியோல சொல்லியிருந்தோம், இந்த ஓடிபி வாங்குறதுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு, மதுரை உயர்நீதிமன்றம் அப்படின்ட்டு. அதுல பாருங்க, அது திமுகவுக்குனே நடக்குது. அதாவது எனக்குனே வருவீங்களாயா அப்படிங்கிற மாதிரி திமுக போயிட்டு இப்படி கோர்ட்ல நின்னாங்கனாலே திமுக சம்பந்தமா அங்க ஜட்ஜின்னு உட்காந்துருக்கிறவர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் உட்காந்துக்கிறாரு. கரெக்டா நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் கிட்டே போய் மாட்டிடுறாங்க. இந்த ஓடிபி மேட்டர்லயும் கரெக்டா போயிட்டு அவர்கிட்ட தான் மாட்ட, அவரு வச்சு கிழிச்சு விட்டாரு. நம்ம நேத்து வீடியோலயே பார்த்திருந்தோம். நீங்க டேட்டாவெல்லாம் வாங்கிங்கன்னா வெளிநாட்டுக்கு வித்துட்டீங்கன்னா என்ன பண்றது, எதுக்கு அதெல்லாம் கேட்கறீங்க, போய் உறுப்பினர் சேர்க்கை பண்றீங்கன்னா அதை மட்டும் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு விட்டுருந்தாரு. அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏதோ ஒன்று சொல்ல போக, ஏங்க நீங்க அரசு வழக்கறிஞரா திமுக வழக்கறிஞரா, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவரையும் ஆஃப் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. இதெல்லாம் நடந்து ஓடிபி வாங்க இடைக்கால தடை அப்படின்னு உத்தரவு வந்துச்சு இல்லையா? இதை இப்ப திமுக அப்பீல் பண்ண போறாங்களாம். இல்லைங்க, நாங்க வந்து ஆதார் டீடைல்ஸ் எல்லாம் ஒன்றும் வாங்கல, தப்பான ஒரு காரணத்தை சொல்லி வழக்கு தொடர்ந்துட்டாங்க, நாங்க அந்த மாதிரிலாம் எந்த டீட்டெயிலும் வாங்கல, நாங்க போயிட்டு வேற சில போன் நம்பர் வாங்கி ஓடிபி கொடுக்கறது இந்த அளவுல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்க வேற எதுவும் பண்ணல, போயிட்டு ஏதோ உறுப்பினர் சேர்க்கை ஸ்டிக்கர் ஓட்டுறது அந்த லெவல் தாங்க, அதனால வந்து இதற்கு தடை விதித்ததற்கு தடை விதிக்க வேண்டும், அந்த தடையை நீக்கம் செய்யணும், நாங்க மறுபடியும் போய் ஓடிபி வாங்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் அவங்க அப்பீல் பண்றாங்களாம். நீதிபதி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மறுபடியும் அந்த நீதிபதி கிட்டே போயிட்டு மறுபடியும் இவரா அப்படிங்கிற மாதிரி போய் நிக்க வேண்டிய நிலை வருமா தெரியாது. இது வரைக்கும் உங்க வீட்டுக்கெல்லாம் நிறைய வந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா? உங்ககிட்ட ஆதார் நம்பர்லாம் கேட்டாங்களா, ஏதாச்சும் டீட்டெயில் கேட்டாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒண்ணு. இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த ஓடிபி வாங்குற திட்டத்துக்கு குறுக்க பூந்து கேஸை போட்டு இப்போதைக்கு இடைக்கால தடை வாங்கினது அதிமுக தான். அதோடு நின்று விடவில்லை. இன்னொரு திட்டமும் இருக்குது இல்ல, திமுகவுடைய திட்டம். அது என்னது? உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் நினைக்கிறேன். இந்த திட்டத்துக்கு எதிராகவும் இப்ப ஒரு வழக்கு அதிமுகவின் சார்பில் தொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்ப அதிமுக என்னன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்கன்னா, ஐயா ஜட்ஜ் ஐயா, இவங்க கல்லாட்டம் ஆடுறாங்க, இதுல ஒத்துக்க கூடாது, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் அவங்க கொண்டு போற மாதிரி அப்படியே வீடு வீடா போயிட்டு நோட்டீஸ் கொடுக்கறது, பிரச்சாரம் பண்றது, விளம்பரம் பண்றது, இந்த செலவுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கருணாநிதி அவர்களுடைய போட்டோவை வச்சு திமுக கட்சி வேலை தான் இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட்டுடைய வேலை மாதிரி அந்த பேர்ல திமுக கட்சிக்கான வேலையை, எலெக்ஷனுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அரசு அதிகாரிகளையும் பயன்படுத்துறாங்க, அரசாங்கத்துடைய பணத்தையும் பயன்படுத்துறாங்க. இதுக்கு தடை விதிக்கணும். இவங்க பணத்தை பயன்படுத்துறதா இருந்தா அவங்க கட்சி பணத்தை பயன்படுத்தட்டும், திமுகவுடைய பணத்தை எடுத்து பயன்படுத்தட்டும், இல்ல கட்சிக்காரங்களை வச்சு வேலை செய்யட்டும். இது எல்லாமே வந்து பயங்கர ஏமாத்தா இருக்குது, கோல்மாலா இருக்குது, உருட்டா இருக்குதுங்க ஐயா. இதுவும் நீங்களே பார்த்து இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா நீங்களே சொல்லி விடுங்க அப்படின்ற மாதிரி அதிமுக இதையும் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதை நீதிமன்றம் எப்படி பார்க்க போகிறது, இதற்கு என்ன மாதிரியான தீர்ப்பை நீதியரசர் சொல்ல போகிறார்? ஏன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயங்க. ஒரு கட்சி வேலைக்காக மக்களுடைய பணத்தையும் மக்களுக்கான பிரதிநிதிகளையும் அதிகாரிகளையும் ஒரு கட்சி பயன்படுத்துது ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரே காரணத்துக்காக அப்படிங்கிறது நீதிபதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால், நிரூபிக்கப்பட்டால், நீதிபதிகளுடைய முன்னிலையில் நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமா இது ஒரு பெரிய தப்பு. இதற்கும் நிச்சயமாக நீதிபதி அவர்கள் சீரியஸாக தலையிட்டு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நாமளும் எதிர்பார்க்கிறோங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த உடல்நிலையை வைத்து இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்ன்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவையில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். அது இட்ஸ் நாட் இன் குட் டேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒன்றும் இல்லை, எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கமா இப்ப இந்த ஒரு பயணம் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய புரட்சி பயணம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்ட்டு அந்த பயணத்துல ஒவ்வொரு இடத்துல பேசும்போதுமே அந்த பேச்சுடைய இறுதியில பை பை ஸ்டாலின், பை பை ஸ்டாலின் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. மக்களும் சேர்ந்து ஆரவாரமா அதை சொல்லுவாங்க. நேற்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு, உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படின்ன உடனே அதுக்கான ஒரு இது தெரிவிச்சுட்டு அவர் மீண்டும் வர வேண்டும் அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசின அந்த கூட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றதை வந்து சொல்லாம அவர் தவிர்த்துறாரு. அது ஒரு ஒரு பேசிக் மாண்பு தானே. அதனால வந்து இந்த இந்த லெவல்ல போயிடணும். அரசியல் சண்டைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம யாரும், அதாவது எப்படி சொல்றதுன்னா, அது பிடிக்கலாம், திமுக ஆட்சி பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், எவ்வளவு வேணா வெறுப்பு வன்மம் என்ன வேணா இருக்கலாம். பட் உங்களுடைய ஸ்டாண்டர்டை அப்படி கமெண்ட் பண்ணக்கூடியவங்க வந்து உங்களுடைய ஸ்டாண்டர்டை நீங்க வந்து உயர்த்தி வச்சுக்கோங்க, ரொம்ப தாழ்த்திராதீங்க அப்படின்ற ஒரு ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கணும்னு நான் நினைச்சேன். இந்த நிலையில ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடல்நல குறைவால ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில நேற்று ஒரு புத்தக விழா நடந்துச்சு. அவரும் நானும் அப்படின்ற தலைப்புல
அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழா நடந்துச்சு. அந்த வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர கொண்டாட்டமாக, பயங்கர மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு அவர்கள் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்பநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்களுடைய குடும்பமே கலந்துக்கிட்டு ரொம்ப கலகலப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்குது. பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. அனுமதிக்கப்பட்ட உடனே அடுத்த 2-3 நாட்களுக்கு அரசு நிகழ்ச்சிகள் எல்லாமே, அவர் கலந்துக்கிறதாக இருந்த அரசு நிகழ்ச்சிகள் எல்லாமே ரத்து செய்யப்படுது. ஏன்னா அது அவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க. உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் ஏகப்பட்ட குழப்பம், கேள்விகள், மன வருத்தம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயும் நிலவிட்டு இருக்குது. மக்களுக்கும் பல கேள்விகள் இருக்குது. இந்த சூழல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த பக்கம் இவங்களுடைய புத்தக விழா அல்லது குடும்ப விழா அப்படிங்கிறது ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கறதுன்னு தெரியலன்னு சொல்லி மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.